ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் சாம்பியன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை மக்ரூனி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 கப் மக்ரூனி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். இது வந்து நான் வந்து ஆஃப் பாயில் தான் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆனதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், அப்புறம் கேப்சிகம்மை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ், நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, பெப்பர் போட்டிருக்கேன். நல்லா வந்து இதை சேர்த்து கலந்துக்கோங்க. இது நல்லா கலக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்லா 10 மினிட்ஸ் வேகணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி உடைச்சி வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முட்டை போட்டிருக்கனால 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மேக்ரோனியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது வந்து நல்லா மக்ரோனியில் வந்து சேரணும், அந்த அளவுக்கு கலந்து நல்லா விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் மல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை மக்ரூனி ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிச்சன் சாம்பியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.